மோசேயின் எதிர்ப்பு விவாதம். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பினபோது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை மோசே அங்கீகரிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஆசை அவர்களுடைய மனதில் ஏற்பட்டதற்காக மோசே அவர்களை கடிந்து கொள்கிறார். அவர்களுடைய விண்ணப்பம் மோசேயின் மனதிற்கு சரியானதாக படவில்லை. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தை ஆபத்தானது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே யோர்தான் நதியை கடந்து போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் இவ்விரண்டு கோத்திரத்தார்கள் மாத்திரம் யோர்தான் நதியை கடந்து போகாமல் இருப்பதற்கு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். ஆனால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வாக்கு பண்ணப்பட்ட நல்ல தேசமாகிய கானான் தேசத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்த தேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை ஏளனமாய் நினைக்கிறார்கள். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கும் கானான் தேசத்தை விட யோர்தான் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற யாசேர் தேசமும் கீலேயாத் தேசமும் தங்களுக்கு நல்ல தேசம் என்று இவ்விரண்டு கோத்திரத்தாரும் சொல்லுகிறார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் பேராசைக்காரராய் இருக்கிறார்கள். யோர்தான் நதிக்கு இப்புறத்தில் உள்ள தேசம் தங்கள் ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமாக இருப்பதினால் தங்களுக்கு இந்த தேசம் வேண்டும் என்று இவ்விரண்டு கோத்திரத்தாரும் அந்த தேசத்தை இச்சிக்கிறார்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் இதுவரையிலும் ஒற்றுமையாய் இருக்கிறார்கள். ஆனால் இப்போதோ ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மற்ற கோத்திரத்தாரிடமிருந்து தங்களை தனியாக வேறு பிரித்து இஸ்ரவேல் சபையாருக்குள்ளே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் தங்களுடைய சுயநலத்தை மாத்திரமே பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் சபையாரின் பொதுவான நலத்திற்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லோரும் சேர்ந்து யாசேர் தேசத்திற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறார்கள். இவ்விரண்டு தேசங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கும் பொதுவானது. இந்த தேசங்களை சுதந்திரிப்பதில் எல்லா கோத்திரத்தாருக்கும் பங்கு இருக்கிறது. ஆனால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள இந்த தேசத்தை தங்களுக்கு மாத்திரம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் மற்ற கோத்திரத்தாரின் முயற்சிகளுக்கும் அவர்களுடைய தேவைகளுக்கும் மதிப்பு கொடுத்ததாக தெரியவில்லை. மோசே ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் எச்சரிக்கிறார். அவர்களுடைய விண்ணப்பம் தவறானது என்பதை மோசே அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்.
அவர்களுடைய விண்ணப்பத்தினால் சமஸ்த இஸ்ரவேல் சபையாருக்கும் வரப்போகிற பாதிப்புகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன என்று கேட்கிறார். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் இங்கு தங்கி விடுவார்கள் என்றும் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு மற்ற கோத்திரத்தாருக்கு உதவி புரிய மாட்டார்கள் என்றும் மோசே நினைக்கிறார். 38 வருஷத்திற்கு முன்பு காதேஸ் பர்னேயாவில் ஏற்பட்ட கலகத்தை போன்று மறுபடியும் ஒரு கலகம் வந்துவிடுமோ என்று மோசே கலக்கத்தோடு இருக்கிறார். அவர் பயமடைந்திருக்கலாம். ஆனால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கானான் தேசத்தை மற்ற கோத்திரத்தார் சுதந்திரிப்பதற்கு உதவி புரிவதாக வாக்கு பண்ணுகிறார்கள். ஆகையினால் இவ்விரு கோத்திரத்தாரும் யாசேர் தேசத்திலும் கீலேயாத் தேசத்திலும் குடியேறுவதற்கு மோசே சம்மதம் தெரிவிக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்தார் அனைவரும் கானான் தேசத்தில் குடியேற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் 2 கோத்திரத்தார் குடியேறுவதை மோசே முதலில் சம்மதிக்கவில்லை. ஆபிரகாமிற்கு கானான் தேசம் மட்டுமே வாக்குத்தத்த தேசமாக வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோர்தான் நதியின் அப்புறத்தில் உள்ள கிழக்கு தேசம் வாக்குத்தத்த தேசத்தின் எல்லைக்குள் வரவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் தன்னுடைய தேசத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுவதற்கு சீகோன் அனுமதி கொடுத்திருந்தால் எல்லா கோத்திரத்தாரும் கானான் தேசத்திற்கே போயிருந்திருப்பார்கள். சீகோன் இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுமதி மறுத்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு யுத்தம் பண்ண வேண்டியதாயிற்று. யுத்தத்தில் சீகோன் அழிக்கப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய தேசத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகோடு இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் பண்ணி அவனுடைய தேசத்தையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆரம்பத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஐபிராத்து நதியில் இருந்து எகிப்தின் நதி வரையிலும் பரவி இருந்தது. 1000 வருஷ அரசாட்சியின் போது வாக்குத்தத்த தேசம் 13 பிரிவுகளாக பிரிக்கப்படும். வடக்கில் ஆமாத்திலிருந்து பெருங்கடல் வரையிலும் இந்த தேசம் பரவி இருக்கும். இஸ்ரவேல் தேசம் எல்லா தேசங்களுக்கும் தலையாக இருக்கும். மேசியாவின் ராஜ்யம் பரவி விரிந்திருக்கும். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கேட்கிற விண்ணப்பம் தீமையானது. இதனால் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே மோசமான பாதிப்புகள் ஏற்படும். இவ்விரண்டு கோத்திரத்தாரும் மற்ற இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் ஏற்கனவே கானான் தேசத்தை வேவு பார்க்க போனார்கள். 12 பிரபுக்கள் அந்த தேசத்திற்கு போனார்கள். அவர்களில் 10 பேர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை கலங்க பண்ணினார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் சபையார் மீது வந்தது. மோசே இந்த சரித்திர சம்பவத்தை ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் நினைவுபடுத்தி சொல்லுகிறார். மோசே அவர்களை நோக்கி, கானான் தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள் என்றும், அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் என்றும் சொல்லுகிறார். காலேபும் யோசுவாவும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். ஆகையினால் இவர்கள் இருவரும் மரித்து போகாமல் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட பழைய சந்ததியாரில் மோசே, யோசுவா, காலேப் ஆகியோரை தவிர வேறு யாரும் வாக்குத்தத்த தேசத்தை காண மாட்டார்கள். புதிய சந்ததியாரில் யாருக்கும் 58 அல்லது 60 வயதிற்கு மேல் ஆகவில்லை. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்திரத்தில 40 வருஷம் அலைய பண்ணினார்.
என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் 40 வருஷங்களுக்கு முன்பு கர்த்தருக்கு கோபம் மூட்டினது போல இப்போது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறார்கள் என்று மோசே சொல்லுகிறார். இவ்விரண்டு கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் சபையாரின் பாளையத்தில் இருந்து தனியாக பிரிந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதனால் ஒற்றுமையாய் இருக்கிற இஸ்ரவேல் சபையார் மத்தியில பிரிவினை உண்டாகும். பிரிவினை என்பது ஒரு தொற்று வியாதி போல இந்த பிரிவினை குணம் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரையும் தொற்றிக்கொள்ளும். மோசே ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் பார்த்து, இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பி இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றும் சொல்லுகிறார். இரண்டாம் தலைமுறையாரும் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணினால் அவர்களாலும் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினால் அவர் மறுபடியுமாய் இஸ்ரவேல் சபையாரை வனாந்திரத்திலே திரும்பவும் அலைய பண்ணி விடுவார் என்று மோசே அவர்களை எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் கர்த்தர் அவர்களை இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் என்று மோசே எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார்.